வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேர்ள்ஸ் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேரை செட் பண்ணுறதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஹேரை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா ஹேர் ஜெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஹேர் ஜெல் நம்ம வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 30 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. இது நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். அப்புறம் நாட்டு மருந்து கடைகளையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததான் 1/2 லிட்டர் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பபிள்ஸ் மாதிரி வரும். ஸோ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம முடிக்கு முக்கியமாக தேவைப்படுற விட்டமின் இ சத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறையவே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கேல்பை டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். அண்ட் அதே மாதிரி இளம் நரை வராமலையும் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த ஜெல்லை ஒரு காட்டன் துணியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த ஜெல்லை பார்த்தீங்கன்னா எந்த வாசனை பொருட்களையும் நான் ஆட் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு வாசனை பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லை நீங்கள் ஏதாவது பாட்டிலில் ஊற்றி ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை கைப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க. 3 வீக்ஸ் வரைக்கும் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஜெல்லை உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரப் பண்ணிவிட்டு குளிச்சதுக்கு அப்புறமா உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணி ஸ்கேல்பில் கொஞ்ச நேரம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேர் வந்து சிக்கானால் தான் உங்களுக்கு பிரேக்கேஜ் அதிகமாக ஆகும். ஸோ இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரை ஆகாமலையும் தடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே எவ்வளோ ஈஸியான மெத்தடில் ஹேர் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேர் ஜெல்லை ஷேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.